கோபாலக்கண்ணன் வருகின்ற வேளையிலே ஞான பத்திரகாளி அம்பிகை காளியம்மாளாம் கடற்கரை மணல்ல வீடு கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆமா, மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். ஆமா, அவர்களுக்கே தெரியாமல் மாயவன் எப்படி பேர்நாமம் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? புது வீடு கட்டியதால் புது வீட்டம்மாள் என்றும், படை வீடு கட்டியதால் படை வீட்டம்மாள் என்றும், பெரிய வீடு கட்டியதால் பெரிய வீட்டம்மாள் என்றும் இன்று முதல் உங்களுக்கு பெயர். அப்படியாக பச்சைமாள் வருகின்ற வேளையிலே அந்த காளியர்கள் 8 பேரும் என்ன சொல்கிறார்களே, ஆனால் ஏ தாத்தா ஏ கீழவா, ஏ தாத்தா ஏ கீழவா, விவரமாது தெரியவே, எந்த ஊரு எந்த தேசம், எங்கிருந்து இங்கு வந்த நாடு என்ன நகரம் என்ன, நடந்து வந்த தாய் தகப்பனில்லா வேலையிலே தாத்தாவே வேலை என்ன, உள்ளதையோ உள்ளபடி, உள்ளதையோ உள்ளபடி அழியாமல் சொல்லி என்று அந்த காளி கேட்டபோது எம்பெருமான் கோபால் ஏனியம்மா பேசிமாரே என்னுடைய வார்த்தைகள் ஏ அம்மா பேசிமாரே, நான் யார் தெரியுமா? என் தாத்தா. முதல்ல உங்களுக்கு ஊர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ஊர் என்ன தெரியுமா? வடக்கவாடி. அம்மா வடக்கவாடி. தாத்தாக்கு கொழுப்ப பத்தியா? வடக்கவாடின்னு சொல்லுதாரு. ஏ தாத்தா, உங்களுக்கு கொழுப்பு கொடை சுத்தி கிடக்குறேன். ஏ அம்மா பேசிமார்களே, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு காசி பக்கத்துல வாடி. அதைத்தான் சொன்னேன். அங்க இருக்க உங்களுக்கு இங்க என்ன வேலை? தெற்கே சென்று குமரியிலே சென்று என் தங்கை கண்ணிய பார்க்க போறேன். ஆமா, அங்க போறவங்களுக்கு இங்க என்ன வேலை? வீடு போகும்போது கொமரி திருத்தம் கேளு. கொமரி திருத்தானே ஆடிடும் போறேன். கன்னியாகுமரி குமாரி பகவதி அம்மன் வாசல்ல போய் தீர்த்தம் ஆட போறோம். அங்க போறவங்களுக்கு இங்க என்ன வேலை? ஏ அம்மா, அங்க போனது இந்த வழியில தான் போகணும். போற வழியில இந்த ஊர்க்காரங்களா சொன்னாங்க, உங்க வட்டழகு எப்படி இருக்கும், பொட்டழகு இப்படி இருக்கும். பெருசா சொன்னாங்க கோட்டையை பத்தி. ஆமா, அதான் உங்களை பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். ஆமா, அதான் பார்த்துட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க. கிளம்பு. எங்க அப்பா அம்மா இப்ப வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா, ஒரே கொத்துதான். கொண்டே போடுவாங்க. ஏ அம்மா பேத்திமார்களே, உங்களை பார்த்தோன்னே எனக்கு விட்டுட்டு போக மனசு கிடையாது. மனசே வரல பேச்சு. என்னோட அது கைலாசம் வாரீங்களா? ஆமா. ஏ அம்மா பத்திரகாளி, காளியம்மா, கூட அது கைலாசத்துக்கு வந்து வச்சுக்கோயேன். ஆமா, உங்க அக்காவுக்கும் மச்சானுக்கும் வருஷத்துல ஒரு தடவை திருக்கல்யாணம் நடக்கும். விதவிதமா சாப்பாடு கொடுப்பாங்க, நீங்க சாப்பிடலாம். நீங்க விதவிதமா சாப்பிடலாம் என்று பச்சைமாள் சொல்ல ஆட்டம் என்று சம்மதித்து அக்கா தங்க 8 பேரும் வாரேன்னு சொல்லிட்டா. அப்படி சொல்லுகிற வேளையிலே அந்த நாகராஜன் நாகக்கண்ணி நாகிறது வெட்டிடுமோ, வெட்டுக்கும் மேல் விழுதிடும், அப்ப நீதி எங்கே பாய்ந்தாலும் தீமையே நடுநடுக்கும். அந்த நாகராஜன் நாகக்கண்ணி, அந்த நாகராஜன் நாகக்கண்ணி அங்கே வரும்போதே என்ன
நாகராஜனும் நாகக்கண்ணியும் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைகளை எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்ல, பிள்ளை இல்லாத மலட்டுப்பட்டோ உங்களுக்கு நீங்கியாச்சு. அதனால அட்டகாளி 8 பேரையும் நானே வளர்த்துக் கொள்கிறேன் என்று அந்த ஆய வந்தா கோபாலன். அட்டகாளி 8 பேர் ஆதிவெள்ளி கைலாசம் அச்சுதனா கொண்டு வந்தார். ஏடியம்மா பாதரியே நீ கேட்ட குழந்தையெல்லாம் கோபாலன் கொண்டு வந்து என்று பச்சை மாலும் சொன்னபோது பாதரியாலே பார்வதாதேவி அட்டகாளி 8 பேரையும் கையில வாங்கி பார்த்தா அவளை விட அழகா இருக்காங்க அட்டகாளி 8 பேரையும். பார்வதியோட பலமடங்கு அழகாகவே இருக்கிறா மகாளி 8 பேர்களும். இவங்களை இப்படியே விட்டா ஆமா நாரத சொன்ன மாதிரிதான் ஆகும். ஆமா சிறு குழந்தைகள் இவ்வளவு அழகா இருக்க விருது வளர்ந்து வாலிபமான எப்படி இருப்பா? வாலிபமாய் இருக்கும்போது எப்பேற்பட்ட அழகோட இருப்பா. அவளை விட பன்மடங்கு அழகாக இருப்பா. இவளை இப்படியே விடக்கூடாது என்று பேய் சொரூபத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறாளே என்ன செய்கிறாள் வீரப்பல்லா விரித்தடையா அதுக்கப்புறம் தான் இந்த தந்தப்பள்ளி எல்லாம். அது வரைக்கும் வடக்கே உளுந்த ஜட வடகடல நீராட மாகாளி 8 பேர் இருக்கும். தெற்கே உளுந்த ஜட தென்கடல நீராட மாகாளி 8 பேர் இருக்கும். உச்சியிலே உளுந்த ஜட உலகமெல்லாம் நீராட மாகாளிக்கு அட்டகாளி 8 பேர்களோட ஆங்கார சொருவத்தோடவே விரு கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது பச்சைமால் கோபாலக்கண்ணனிடம் என்ன சொல்லுதா பார்வதி? ஏ அண்ணா கோபாலக்கண்ணா, இந்த 8 காளியர்களையும் ஆண்டவன் போகாத இடத்துல கொண்டு போய் விட்டு. அவர் எங்க போக மாட்டாரு அந்த வனத்துல கொண்டு விட்டுறணும். பகவான் எங்க போக மாட்டாரு? எங்க போக மாட்டாரு? சந்திரமா சோலைக்கு போக மாட்டாரு. ஏன் போக மாட்டாரு? எதனால தெரியுமா? அங்கே சந்தன மகாமுனிவர் வாழ்ந்து வருகிறார். ஆதியிலே சந்தன மகாமுனிவர் ஒரு மன்னராகவே இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆண்டவன் பகவானின் மனைவியாகப்பட்ட பார்வதா தேவியிலே ஆசை கொண்டார். சந்திரமான் ஜோதியில எதற்கு போக மாட்டாரு? எதற்கு? அங்க பூரா ஆண்கள் வாழக்கூடிய தாடி முடி சன்னியாசி கோலம் கொண்ட எல்லா முனிவர்களும் இருக்கிறார். பெண்கள் இருந்தா பகவான் அப்படியே ஜாடமாடையா பாப்பாரு. ஆண்கள் தாடி முடி சன்னியாசி கோலத்தோட இருக்கிறாரு. அங்க போய் யார போய் பார்க்க அங்க போகவே மாட்டா. ஈசனாகியப்பட்ட சிவபெருமான். பெண்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் சொல்லுவார் ஈசன் பகவான். தலையிலே ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார், முதுகிலே ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார், பாத தண்டையிலே ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார். உலகத்திலே இடப்பாகத்தையும் கொடுத்திருக்கிறார் பகவான் அந்த பெண்ணுக்கு. ஆமா அப்படி சந்தனமாஞ்சோலைக்கு போக மாட்டார் என்று சொல்ல இந்த 8 காளியர்களையும் கொண்டு போய் அங்க விட்டுவிட அண்ணா என்று சொல்ல 8 காளியர்களையும் பறக்கின்ற படகிலே தூக்கி வைத்து சந்தனமாஞ்சோலைக்கு வருகிறார். எப்படி வருகிறாரே ஆனால் கைலாச மலை கடந்து
இங்கு வந்த விவரம் என்ன என்று கேட்க அட்டகால் 8 பேரை வளர்த்து வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. இவ வளர்ந்து வாலிபமாகி வரும்போது எங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்பா. நீங்க சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், சொன்ன 3.25 நாளிகைக்குள் உங்கள் தலை 2ஆக வெடிக்க கடவது போதும் என்ற சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து விட்டு பச்சைமால் செல்ல சந்தனமாஞ்சோலையிலே வளர்ந்து வருகிறார்கள் அட்டகால் 8 பேர். எப்படி வளர்ந்து வருகிறாளே, ஆனால் 8 பேர்கள் எப்படி வளர்ந்து வருகிறார்? ஒரு வயதாய் 2 வயது மொத்தம் 3 வயது 3வது வயது முடிகிறக்கு காது முத்தாலே கம்மலி 4 நல்ல வயது நடந்து விளையாடுவான் 5 நல்ல வயது வயதடி அறிவு கல்வி அவர் மருளல்ல வயதடி பெண்படி ஏழு நல்ல வயதடி 8 வழி எழுதுவான் 8 நல்ல வயதடி 7 பாடம் எழுதுவான் 9 வயதடி ஓலையது எழுதுவான் 10 12 வயது வயதடி பலகளையும் அள்ளிமலர் பூத்ததை போல் அழகிலே யார் பூத்திருந்தார்? வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிலே யார் பூத்திருந்தார்? அட்டகால் 8 பேரும் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா இருக்கா. அப்படி பூத்திருக்கக்கூடிய வேளையில மல்லிகை பூத்தது போல் மங்கை பூத்திருக்கிறாள் அம்பிகை. பிச்சிப்பூ பூத்தது போல் வெண்ணவரம் பூத்திருக்கிறாள். மகாளி 8 பேர்களும் பூத்து குறுங்கி புஷ்பவதியாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே சந்தனமகா முனிவரானவர் சடங்கு சாக்கிரத்தை எல்லாம் கழித்தார். அட்டகால் 8 பேரு யோசிக்கா, வேலை வேலைக்கு நம்ம தாத்தா தான் வாராரு போறாரு சாப்பாடு தராரு, நம்ம அம்மா யாரு அப்பா யாருன்னு தாத்தாட்ட கேட்கணுமே. ஆமா தாத்தா அன்னைக்கு வரட்டும், அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லாம அவரை விட்டுறக்கூடாது. அட்டகால் 8 பேரும் சந்தன மகா முனிவரானவர் வந்த போது ஏ தாத்தா எகிலவா ஏ தாத்தா எகிலவா தெரிய வேண்டும் அம்மா
அம்மா யாரு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதம்மா. பெருமான் கோபால கண்ணன் தான் உங்களை வளர்க்க சொல்லி என்னிடம் கொடுத்தான். ஆமாம்மா. அப்படியே உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு நான் சொன்னேன்னாலும் என் தலை வெடிச்சு செதறிடுமா? தாவத்தை கொடுத்திருக்கிறார் பெருமா. ஆமா. உங்க அம்மா யாரு அப்பா யாரு தெரிய வேண்டுமே. ஆனா என்ன செய்ய வேண்டுமா? நீங்க ஆண்டவனை நினைக்க வேண்டும். அர்த்தமோ இருக்க வேண்டும். சிவனார நினைக்க வேண்டும். இறந்ததாவோ இருக்க வேண்டும். என்று மாமுனியோ சொன்னபோது அட்டகாலி 8 பேர் அரசு முதல் வேந்து வர எல்லா சுவைகளையும் கொண்டு வந்து மாட்டான். நாங்க என்ன காங்க என்ன நல்ல எண்ணெய்கள் எல்லாம் அழகாக இவர்கள் வீட்டு அப்படி வளர்க்கின்ற வேள்வியின் வெட்கையை பகவானால் பொறுக்க முடியவில்லை. பார்வதி என்ன சொல்லுதாரு? ஏ அம்மா பார்வதியே, அன்னைக்கே கொலகாரம் கொடுக்காதன்னு கேட்டியா? பார்வதி, இன்னைக்கு நீ கொடுத்த பிள்ளை அட்டகாலி 8 பேரு என்னையே இருக்கிறதுக்கு யாகத்தை வளர்த்துட்டு இருக்கா. நீங்க கேப்பீல அன்னைக்கு கேட்டானா? பார்வதி அன்னைக்கு ஒழுங்கா கேட்டிருந்தானா? வீட்டுல இருக்க ஒழுங்கா கேட்பாங்களா? நீ கொடுத்த பிள்ளை அட்டகாலி 8 பேரு என்னையே இருக்கிறதுக்கு நீ யாகத்தை வளர்த்துட்டு இருக்காள. இப்ப நான் இருப்பேனா இறப்பேனான்னு எனக்கே தெரியலையே பார்வதி என்று பகவான் சொல்ல பாரதா தேவி என்ன சொல்லுதா? நான் கொடுத்த பிள்ளைதானே, இனி யாகத்தை போய் நானே அணைச்சிட்டு வரேன் என்று பாரதா தேவியானவர் சொல்ல, நீ போக வேண்டாம் பார்வதி, நீ போனா அக்கினி யாகத்தை அணைக்க மாட்டாங்க. சொன்னதை கேட்காம நீ போனா அக்கினி யாகத்தை நீ அணைக்காம வந்த வச்சுக்கோயேன், உன ஆதி கைலாசத்துல நான் செஞ்சுக்கிட மாட்டேன் என்று பார்வதியிடம் சொல்ல, பாரதா தேவியானவர் எப்படி சந்தனமாஞ்சோலைக்கு வருகிறாளேயானா அவ வேப்பிலையா கம்பரையா தேவியவ எடுத்து வாரா சூடாயுதம் பொறுப்பீரம்மா சொர்க்க தேவியவ எடுத்து வாரா சந்தனமாஞ்சோல வாராளே ஏடி அம்மா பதிரவாளி அக்கினிய அணைத்திடம்மா ஆண்டவனோ மாண்டு போவார் ஏடி அம்மா காளியம்மா யாகத்தையும் அணைத்திடம்மா ஈசனுமே மாண்டு போவார் அக்கா பார்வதி, யாகத்தை அணைக்கணுமா? நாங்களே எங்க அம்மா யாரு அப்பா யாரு தெரிஞ்சதுக்காக தான் யாகத்தை வளர்த்துட்டு இருக்கோம். ஆமா, இப்ப எங்க அம்மா யாரு அப்பா யாரு நீ சொல்லு. நீ சொன்னா நாங்க யாகத்தை அணைச்சிருக்கோம். ஏ அம்மா காளிமார்களே, நீங்க இப்ப யாகத்தை அணைக்கலன்னா ஈசன் மாண்டு போவார். யாகத்தை அணைக்கணும்னா நீயே போய் அக்னி யாகத்துல இறங்கிட வேண்டியதானே என்று காளிமார்கள் சொல்ல, பார்வதா தேவி
உங்க அம்மாவுமா? ஆமா. எங்க அக்காவுக்கு மட்டும் பேர் கொடுத்தீங்களே, எங்களுக்கும் பேர் நாமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பகவான் எப்படி பேர் கொடுப்பாரே? ஆனா எப்படி பேர் கொடுக்கிறோம்? மாறி மாறி பிறந்ததாலே மாறி அம்மா உந்தன் பேரே அக்கினியே எழுந்ததாலே அக்கினி மாறி அம்மா தீயடிய பிறந்ததாலே தீபாசி மாறி அம்மா சகலமாலொழியில பிறந்ததாலே சகலமாரி உந்தன் பேரே கடையோடு பிறந்ததாலே கடமாரி உந்தன் பேரே தீபாதலில பிறந்ததாலே அம்மா பிறந்ததாலே காந்தாரி பேர் கொடுத்த இறைவா, ஆமா. எங்களுக்கு இருக்க இடம் வேண்டும், இருப்பிட வேண்டும். வேண்டும் வேண்டும். ஆடவர்களே வராத இடத்துல எங்களுக்கு கோட்டை போடவும் வர வேண்டும். ஆமா, கோட்டை கோட்டை ஆள வேண்டும் பகவான். ஆடிவர ஆலமரம், வீச்சிருக்க வேப்பமரம், ஆமா குளித்து நீராட தெப்பக்குள்ள வரமும் வேணும். ஆமா ஆமா 1000 வருடக்காலம் அழிவில்லாத வர வேணும். ஆமா, கோட்டை அழியாத வர வேண்டும். ஆமா ஆ, என்று காளியர்கள் கேட்டபோது ஆமா பகவான் என்ன சொல்லுதாரு? என்ன சொல்லுகிறோம்? 4 நாள் வாழ்ந்தாலும் நல்லா வாழணும். ஆமா ஆமா 50 வருட காலம் ஆனந்தம் இல்லாத வாழ்வை வாழ்வீர்கள். ஆமாம்மா 51வது வருடத்துல ஆமா தலைமுறையில ஆணவம் வந்து அழிந்து போவீர்கள் என்று சொல்ல ஆமா எப்படி வரங்கள் கொடுத்தாரே? ஆனால் ஆண்டவர் பகவான் எப்படி கொடுக்கிறார்? முப்புறம் என்று சொல்லக்கூடிய காண்டாவனத்திலே வந்து அங்கு கோட்டை போட வரமும் கொடுக்கிறார். ஆமா ஆமா காளிமார்கள் எப்படி கோட்டை போடுகிறார்களே? ஆனால் எப்படி கோட்டை போடுகிறார்? மகாளி மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா மழை பொழிந்த கரையும் என்று கல்கத்தால கோட்டை போட்டு கடலுருகி போகும் என்று வெள்ளியால கோட்டை போட்டா வேலைக்கு ஆகாது கல்லால கோட்டை போட்டா கரிவரத்துக்கு ஆகாது உள்ளாலை கோட்டை போட்டா முகத்தெரியும் என்று சொல்லி மனத்தாலை கோட்டை போட்டா கண்ணு தும்பி அடையும் என்று காஞ்சிபுர செங்கல் மோடி காஞ்சிபுர செங்கல் மோடி கல்கோட்டை போடுவாரா? மண்ணால கோட்டை போட்டா மழை பெய்தா கரைஞ்சிருமா? ஆமா கரைந்து விடும் அல்லவா? அதனால காஞ்சிபுரத்திலே ஒரு அணாவுக்கு 10 செங்கல் வாங்குறாங்களாம். ஆமா இப்ப ஒரு அணாவுக்கு 10 செங்கல் தருவாங்களா? அடி கொடுப்பாங்க 10 ரூபாய்க்கே ஒரு செங்கல் கிடையாது. ஆ, அப்படி கோட்டை போட்டு ஆண்டு வருகிறார்கள். நம்ம பழைய காலத்துல வாழ்ந்துட்டு முக்காந்துட்டு காத்துட்டு அம்மா அந்த காலத்துல ஆமா இப்ப மாதிரி பணம் காத்துல நிறைய கிடையாது. அந்த காசுலாம் செல்லாது ஆமா 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 அவர்கள் கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி ஆண்டு வருகிறார்கள். ஆமா ஆமா கோட்டைக்குள்ள சும்மா இருக்கக்கூடாது என்று ஆமா பெண்ணரசி கோட்டை என்று ஒவ்வொரு கோட்டையை அழகாக போடுகிறார். ஆமா ஆ, அவர்கள் சிவனாலிங்கங்கள் எப்படி பிடித்து வைப்பார்களே? ஆனால் எப்படி எப்படி அம்மா ஆற்று நல்ல மணக்கும் மேய்த்து அரணாரை போல் யுத்தம் செய்தால் ஏற்று நல்ல மணக்கும் மேய்த்து சிவனாரை போல் யுத்தம் செய்தால் அவர் கோட்டை மெல்ல மணக்கும் வீட்டு மணக்கும் வீட்டு உட்காரிந்தோ பிடித்து வைத்தார்.
என்ன எழுதி கொடுத்தா காளி கோட்டையில தச்சரடித்த தலைவாசலை கடந்து கொள்ளரடித்த கூடாரத்தை கடந்து ஆடவராய் பிறந்தவர் எவர் ஒருவர் வருவாராயின் அவர்கள் சிரசு வெட்டப்படும் என்று ஆணவத்தோடு எழுதி போட்டிருந்தார். கோட்டைகள் சும்மா இருக்க கூடாது என்று தெப்ப குளத்திலே நீராடி பூங்கான தோட்டத்திலே மலர் எடுத்து சிவனாலிங்கத்துக்கு பூசை செய்ய போறா. பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா. அப்படி செய்வாளையானா எப்படி செய்கிறா? மகாளி எட்டு பேர்களும் கையால மலர் எடுத்தா கையால மலர் எடுத்தா காமலைக்கு போக வேண்டும். திருநாளை மலர் எடுத்தா வெற்றி விடு என்று சொல்லி தக்கரல திரட்டி கொண்டு தக்கரடி மலர் எடுத்தா வெற்றி நல்ல திரட்டி கொண்டு இலையில புடுங்குவோம். அரணை நல்ல அரணை அரணை நல்ல அரணை அரணாலிங்க பூசை செய்தான். சிவனே நல்ல சிவனே என்று சிவனாலிங்க பூசை செய்தான். பகவான் இங்க இங்கிருக்க கைலாசம் தனியுதையா காளிக்கோட்டை உயருதையா. சிவனாலிங்க இங்கிருக்க கைலாசம் தனியுதையா காளிக்கோட்டை உயருதையா. பகவான் இங்க இங்கிருக்க பகவான் இங்க இங்கிருக்க கைலாசம் தனியுதையா. பகவான் இங்க இருக்க இருக்க பாரு கைலாசம் அங்க தணிஞ்சுக்கிட்டே போகுது. காளிக்கோட்டை உயருது. கோட்டையானது வெண்ணாரசி கோட்டை வளர்ந்து கொண்டே இருக்கிறது அம்மா. சிவனாலிங்கம் இங்கிருக்க கைலாசம் அங்க தணிஞ்சுக்கிட்டே போகுது. ஒளிவு இல்ல பொருள் இல்ல அருள் இல்லாமலே போய்விட்டது. அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருக்கின்ற வேளையிலே பார்த்தால் பாரதாதே. ஆமா 3 நாளைக்கு அம்மா கதை படிக்கணும்மா. படிக்கணும் சில கோயில் நீங்க டக்குன்னு பண்ணிட்டீங்க. நாளைக்கும் படிக்கணும் 8 நாளைக்கு படிக்கணும். பையன் போன பகவான் லிங்கம் இங்க இருக்க ஆமா கைலாசம் தணிஞ்சுக்கிட்டே போகுது. அந்த கைலாசம் தணிந்தே போய்விட்டது. பார்த்தால் பாரதா தேவி ஆதிவராசக்தி உமா மகேஸ்வரி வாழ்கிறா. ஒரு ஆணுக்கு அருள் இல்லைன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா லட்சுமி தீர்த்தம் குடிக்கணுமா? லட்சுமி தீர்த்தம் எங்க இருக்கு மாட்டு கோமியமா? மாட்டு கோமியமா ஒரு வீட்டுக்கு அருள் இல்லைன்னா என்ன செய்யணும்? சாமியாரை கொடுத்து இன்னும் சூடனை போட்டு இன்னும் சாமியை கும்பிடணும். புண்ணியானத்தை கழிக்கணுமா? ஆமா கோமியம் ஆடி ஆடி மாதம் குமியானத்தை காய்ச்சணும். கனவையும் வாக்கம் அந்த குமியான காய்ச்சி முன்ன கோமியத்தை தொளிக்கணும். மாங்கொலையை கொண்டு வந்து அப்படியே வாசல்ல கட்டணும். ஆமா நோய்கள்லாம் உள்ள வராம இருக்க வேப்பங்களையும் கட்டணும். கோமியம் பசுமாடு கோமியம் எருமாடு கோமியமா? பசுமாடு கோமியம். ஆமா நல்லது உடம்புக்கு. ஆமா
ஆமா தீய சக்தி என்ன இருந்தாலும் அடிபட்டு போகும் மாட்டு காலை அடிச்சு அதான் குடிக்காது. ஆமா வியாபாரம் வேற நடக்கு. இதே ஆண்டவன் பகவானுக்கு அருள் இல்லைன்னா என்ன செய்யணும்? என்ன செய்ய? பாலாபிஷேகம் பண்ணணுமா? ஆமா அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் நடக்கும். ஒவ்வொரு கோயில அதனாலதான் அபிஷேகம் பண்ணாங்க மதியம். ஆமா அம்மனுக்கு பவர் ஏற்றதுக்கு. ஆமா அதனால் பால் குடங்களை சுமக்க சொல்லி ஆமா அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரையும் அழைக்கிறார் பாகதா தேவி. ஆமா அஷ்டதிக்கு பாலர்களே வாங்க வாங்க ஐயா வாங்க. ஏழாரே பாலர்களே பாலர்களே ஆண்டவன் பகவானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. அப்படியே இருக்கிறார், விடைத்து வைத்த சிலையாக இருக்கிறார், உருவம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறார். அதனால நீங்க பார்க்கடலுக்கு போய் ஆமா பச்சைமானிடம் சென்று பால் குடங்கள் கட்டித்தர சொல்லி வாங்கி வாருங்கள். பால்குடம் மார்க்குடம் தேவாமிர கலசங்கள் எல்லாம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பாகதா தேவியானவர் சொல்ல அஷ்டதிக்கு பாலர்கள் ஆளுக்கு ஒரு குடத்தை எடுத்துட்டு பார்க்கடலுக்கு வருகிறார்கள். நவநீதா நாராயண கண்ணா நாராயணா நாராயணா என்றே வருகிறார். ஆண்டவன் பகவானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல இல்லாமல் இருக்கிறார் ராஜவணி விலாசம் மலையில. அதனால உங்க கையினால பால் குடங்களை கட்டித்தாருங்கள் என்று சொல்ல ஆமா பச்சைமால் பால் குடங்களை கட்டி அஷ்டதிக்கு பாலர்களின் தலையிலே தூக்கி வைக்கிறார். ஆமா இங்க இருந்து கைலாசத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்ய? மேலதான வாத்தியங்கள்லாம் வேணும். அப்படியா? சும்மா சாமி ஆட முடியாது. அது முப்புறம் கோட்டை வழியா தான் போக முடியும். ஆமா அந்த பாதையெல்லாம் போக முடியும். மேலதானத்தோட தான் போகணும். ஆடி பாடிக்கொண்டு போக வேண்டும். ஆமா தூரம் ரொம்ப இருக்க. ஆமா வலி குறையணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வான வேண்டு போடணும், மேலத்தை அடிக்கணும், கொட்டை தட்டணும், பாட்டு பாடிட்டே போகணும். ஆமா அரோகரா பாட்டு வரணும். படிக்க பாட்டுல பாலும் பொங்கணும், வலியும் குறையணும். என்ன பாட்டுனை படிக்கலாம்? என்ன பாட்டு படிக்க? பாட்டு படிங்களேன். நீங்க சொல்லுங்க என்ன பாட்டு படிக்கலாம்? என்ன பாட்டியா படிக்கலாம்? ஆமா விஜய் பாட்டா அஜித் பாட்டா? எப்படி பாட்டு படிக்கணும் தெரியுமா? பாட்டு படிக்க போறியா? கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா பால் கூடமே சுமந்து வார சம்போ பால் கூடமே சுமந்து வார சம்போ
முப்புறத்து கோட்டை வழியா வராங்க அஷ்டத்துக்கு பாலர்கள். வேற வழி இல்லையா? அப்படி வருகிறத ஒரு வேலையில காளிமார் 8 பேரும் பார்த்தாங்க. ஆடவர்கள் வாடே ஆவாதுன்னா இங்க வந்திருக்கோம். 8 பாலர்களும் எங்க இருந்து இங்க வந்தாங்க? ஆமா, ஓடோடி வர காளிமாரே, ஏடா ஏ பாலர்களே, இங்க காளி கோட்டைக்குள்ள வந்து சிவநாமத்தையா சொல்லுவீங்க? ஓம் காளின்னு சொல்லுங்க. ஓம் காளி மகாளி ஓம் சக்தி கிரியா சக்தி வித்யா சக்தி என்று சொல்லுங்க. ஆமா, அப்படி சொல்லுங்க. ஆமா, அவங்க எப்படி சொல்றாங்க? ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய நமக சிவாய நமக என்று சொல்லும்போது ஆமா காளிமார்களுக்கு கோபம் வந்துட்டு கடுங்கோபம் வந்து விட்டது. என்ன செய்கிறார்களே? ஆனா என்ன செய்கிறா? அட்டகாளி 8 பேரும் அஷ்டத்துக்கு பாலர்களே அடியாத அடியடித்து அவமானமா பேசுதாலே, பால் குடத்தை முடுங்குதாலே, பாலையெல்லாம் அறுந்துதாலே, குடத்தை போட்டு உடைக்காலே, குடத்தினோட வாவிகள் குடத்தினோட வாவிகள் அந்த மாலையாக போட்டுதாலே. அடியாத அடியடித்து அவமானமாய் பேசுகிறார். ஓடோடி வரார்கள் பாலர்கள். மகா சிவனிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். ஆண்டவா பகவானே, உங்களுக்காக பால் குடத்தை சுமந்து வந்தோம். அட்டகாளி 8 பேரும் எங்கள் அடியாத அடியடித்து அவமானமாய் பேசுகிறார். தாதி கையிலே இனிமேல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். கடலிலே சென்று மாள போகிறோம் என்று சொல்ல பகவான் என்ன சொல்கிறாரே? ஆனா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், ஆண்டவன் இருக்கும் வரை பயமும் வேண்டாம் பாலர்களே, ஐயா பாலர்களே, பகவானவர் இருக்கும் வரை அவட்ட 103 லிங்கம் இருக்க போய் தானே இந்த அட்டகாசம் பண்ணுதா? அட்டகாளி 8 பேருக்கும் அழியக்கூடிய காலம் வந்து விட்டது. அவட்ட இருக்க 103 லிங்கத்தை இப்ப பறிக்கணும். யாரால முடியும்? எம்பெருமான் கோபால கண்ணனால் மட்டும்தான் முடியும். ஆமா, பச்சை மாலை அழைக்கிறார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அபயம் நல்ல அபயோமையா, அபயோமையா, மாயவரே மாயவரே
அவர்களிடம் இருக்கின்ற 103 லிங்கத்தையும் பறிக்க வேண்டும். அது உங்களால மட்டும்தான் முடியும் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து லிங்கங்களை பறிப்பதற்காக வருகிறார். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது வயதான ஆண்டி போல போய் கூட்டிட்டு வந்துட்டோங்க. இப்ப எல்லாரும் வளர்ந்த பெண்களா இருக்காங்க, வாலிப பெண்களா. இப்ப அவ எதுக்கு ஏமாறுவா? பெண்கள் எதுக்கு ஏமாறுவாங்க? ஜோசியம் சொன்னாதான் ஏமாறுவாங்க. நம்ம வீட்டு கதையை விட பக்கத்து வீட்டு கதையை கேட்கதான் பெண்கள் ஆர்வமா இருப்பாங்க. ஆமா, ஜோசியம் சொல்லிட்டா போதும் 10 வீட்டுக்கு அங்க இருந்து கூட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதனால் எம்பெருமான் கோபாலக்கண்ணன் எப்படி சொரூபம் எடுப்பாரே? ஆனா தொட்டு நாம 96 விட்டு நாம 20 பட்டு நாமம் படுக்கத்தான் பச்சை மாலா எம்பெருமான் காவிரிர உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு தோள்நாம்பைய தோழி போட்டு போடும் கையுமா சித்துடுக்கும் கையுமா சித்துடுக்கும் கையுமா பெருமாளும் வரும். ஜோதிடரின் வேடத்தோடு பச்சை மால் வருகிறார். நேர காலி முப்புறங்கோட்டைக்கு போக முடியுமா? ஆனா சந்தேகப்படுவா. அதனால் ஒவ்வொரு இடத்திலும் அவர் எப்படி பாடிக்கொண்டே செல்கிறாரே. ஆனா ஜோசி அம்பா கலையோ அம்மா மாறி ஜோசி அம்பா கலையோ ஜோசி அம்பா கலையோ அம்மா மாறி ஜோசி அம்பா கலையோ ஜோசி அம்பா கலையோ அம்மா மாறி ஜோசி அம்பா கலையோ ரேகம்பா கலையோ அம்மா மாறி ரேகம்பா கலையோ ரேக பாத்தீங்கன்னா உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன். ரேக பாத்தீங்கன்னா உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன். ஆருடம்பா கலையா அம்மா மாறி ஆருடம்பா கலையா ஆருடம் பாத்தீங்கன்னா அடுத்த கதையை சொல்லிடுவேன். ஆருடம் பாத்தீங்கன்னா அடுத்த கதையை சொல்லிடுவேன். இப்படியே பாடிக்கொண்டு வருகிறார் பச்சைமால் கோபாலக்கண்ணன். அட்டகால் 8 பேர் ஓடோடி வாரா. என்ன கேக்கா? இப்பதான் 8 பேரை அடிச்சு வெளியே பத்திருக்கேன். அதுக்குள்ள எங்க இருந்து வந்த? ஏ அம்மா காளிமார்களே, ஜோசியம் பாக்கலையோ? முதல்ல உங்க ஊர் பேரை கரெக்டா சொல்லு.
தெரியும் பாப்போம். ஆமோ ஆமா. என் ஊரு பேரு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? குச்சாலம் பாவனாசோ ஆண்டிக்கு தான் குருவர செங்கோட்டை. குச்சாலம் பாவனாசோ ஆண்டிக்கு தான் குருவர செங்கோட்டை. வருடத்துல ஒரு தடவை புரட்டாசி மாதத்தில மூன்றாம் செவ்வாய் கிழமையில வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து அம்மாவுக்கு கொடை கொடுத்து வருகிறார்கள். வாத்தியார் வீட்டு செல்ல பிள்ளைகள் ஒரு பயிர் போலவும் காக்கும் தெய்வங்களான தாயான பத்திரகாளி காளியம்மா ஒரு வேலியாகவும் என்றென்றும் மங்களமாகவே காத்து வருகிறார்களே.
Hare
இல்ல